அப்புறம் என்ன ரெசிபி வீடியோ, என்ன ரெசிபினா சட்னி. என்ன சட்னினா பூண்டு சட்னி. பூண்டு சட்னி இன்னைக்கு வந்து என்னென்ன வேணும்னா பூண்டு, காரத்தை அந்த மாதிரி வரமிளகா, ஒரே ஒரு பழுத்த பழம், தக்காளி, இவ்வளோதான். இது மட்டும்தான். இது வச்சு பூண்டு சட்னி அம்மியில் அரைச்சி செய்ய போகிறேன். இது வந்து உடம்புக்கு வந்து நல்லா இல்லை, அதனால சரி காரமாக பூண்டு சட்னி வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் வந்து முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சது நல்லா ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் தான் அரைக்கணும். வரமிளகாய் நல்லா வந்து அரைச்சிட்டு பூண்டு வச்சு அம்மியில் தட்டணும். வரமிளகாய் அரைச்சிக்கிறேன். அவங்க சொல்லுவாங்கல்ல, அம்மியில தட்டின வரமிளகா அந்த மாதிரி மங்களகரமா மஞ்சள் தண்ணி தொளிச்சு அரைக்கணும். மிளகாய் நல்லா ஒரு அரைச்சிக்கணும். இது பூண்டு சட்னி வந்து அம்மியில் அரைச்சி செஞ்சு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் வாயு ஒரு மாதிரியாக இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னடா சாப்பிட்றேன்னு இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாக நல்லா வலுவலுன்னு அரைச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு சும்மா 2 பூண்டாக வச்சு நச்சுக்கலாம். புது அம்மின்றதுனால அந்த இது இருக்கேன் நல்லா தேவையான அளவு உப்பு, தக்காளி எதுக்கு? தக்காளி ஒரு பழம் வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு பழம் நல்லா பழுத்த பழமா. அம்மி புது அம்மின்றதுனால நல்லா பூண்டு சட்னி. அம்மியில் அரைச்சி செஞ்சு பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து தாளிச்சு கொட்டணும். கொஞ்சம் நேரம் தாளிச்சு நல்லா அரைச்சாச்சு, நல்லா இருக்கு. இது தாளிச்சோம்னா ஓகே, சட்னி ரெடி. இப்போ என்னன்னா எண்ணெயில போட்டு தாளிச்சு வர்றப்ப நல்லா எண்ணெயை விட்டு வந்து பூண்டு நல்லா பிரியணும், நல்லா கொதிக்க விடணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த ராஸ்மெல் எல்லாம் போகணும், அந்த பூண்டுல இருக்க ராஸ்மெல்லாம் போகணும். போச்சுன்னா நல்லா இருக்கும். சுட சுட
வதங்கிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா போடுங்க. அது வந்துட்டு நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு, பூண்டு சட்னிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம்மையாக இருக்கும். நாங்கள் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா இட்லி ஊற்றி இந்த சட்னி பண்ணுவேன். அது அம்மியில் தான் பண்ணுவேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா வெடிச்சிருச்சு. இது வந்துட்டு என்னென்னா தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், சட்னி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். நல்லா வரமிளகா வச்சு அரைக்கிறோமா, பூண்டும் வந்துட்டு காரமாக தான் இருக்குமா, அதனால் வந்துட்டு சாப்பிட்றது வந்துட்டு தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மிளகா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நாட்டு மிளகான்றதுனால கொஞ்சம் கலர் வராமல் இருக்குது. ஆனால் காரமாக இருக்கும். சில மிளகா வந்துட்டு நல்லா ரெட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வீட்டு மிளகா, அதனால் அப்படி இருக்குது. ஆனால் நல்லா காரமாக தான் இருக்கும். நல்லா இப்போ எண்ணெய் பிரியட்டும். பிரிஞ்சதுக்கப்புறம் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். சூடான சுவையான இட்லிக்கு பூண்டு சட்னி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். மாதிரி நல்லா வதங்கிடுச்சா? ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். சார் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு பாருங்க. எப்படிங்க இருக்கு காமிடா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அம்மாவாத்து சாப்பிடு. இட்லி சூடா இருக்கு. சூடான இட்லிக்கு பூண்டு சட்னி செம்மையா இருக்கும். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்களே அடுத்தடுத்து செய்வீங்க பூண்டு சட்னி.